தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதுகுறித்து விரிவாக அலசும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலக அளவில் பெண்களை அதிகமாக பாதிக்கும் புற்றுநோய்களில் ஒன்றாக இருக்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். HPV எனப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் பாலியல் ரீதியாக பரவும் பொதுவான தொற்று. வைரஸ் உடலில் நீண்ட காலம் இருக்கும்போது புற்றுநோயாக மாறுகிறது. உலக அளவில் 15 முதல் 44 வயதுடைய பெண்கள் புற்றுநோய் உயிரிழப்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது இடம் பிடிக்கிறது. இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் 1,27,526 பேருக்கு புதிதாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த ஆண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 79,906 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி தெரிவிக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொரு 8 நிமிடங்களுக்கு ஒரு பெண்ணை காவு வாங்கும் இந்த புற்றுநோயிலிருந்து தப்பிக்க பரிசோதனையும் தடுப்பூசி செலுத்துதலும் முக்கிய ஆயுதமாக இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள். உலக அளவில் மிகவும் தடுக்கக்கூடிய புற்றுநோய்களில் ஒன்றாக இருக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பை அதிகரிக்க குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு முன்கூட்டியே தடுப்பூசி போடுவது உதவுகிறது எனவும் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவிலும் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதாவது 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகள் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். அதுபோக 45 வயது வரையிலான பெண்களுமே இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். 30லேருந்து 55 வயதுக்கு உட்பட்ட லேடிஸ்க்கு இது ரொம்ப அதிகமாக கண்டறியப்படுகிறது. ஆனால் இது ஒரு தடுக்கப்படக்கூடிய ஒரு நோயின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. பிகாஸ் இதோடைய 95% அதிகப்பட்ட கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணம் ஹியூமன் பாப்பிலோமா அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ்க்கு தடுப்பூசி இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே இதை கண்டறியறதுக்கான ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ், அதாவது பாப்ஸ்மியர் முதலிய டெஸ்ட் இருக்குது. இந்த HPV வேக்சின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வைரஸஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கிற வைரஸ், 9 வைரஸஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கிற தடுப்பூசின்னு ஒரு 2-3 வகை இருக்குது. வைரஸ் வாயிலாக இந்த புற்றுநோய் பரவும் சூழலில் தடுப்பூசியை செலுத்துவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க உதவுவதாக சொல்கிறார்கள் மருத்துவர்கள். 9லேருந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு பெரும்பாலாக கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்கணும். அதை தவிர்த்து அந்த நேரத்துக்குள்ளே எடுக்க முடியாமல் இருந்ததுன்னா 26 வயது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்குள்ளேயும் எடுக்க முடியாமல் இருந்ததுன்னா 45 வயது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஆனால் கர்ப்ப காலத்தில் இதை கொடுக்கறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இல்லை. இந்தியாவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 3 தடுப்பூசிகள் பயன்பாட்டுக்கு வந்தாலும் விலை அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு டோஸ் 2000 ரூபாய் தொடங்கி 10,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்ற பேச்சும் நிலவியது. இந்த சூழலில் தமிழக பட்ஜெட்டில் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு படிப்படியாக HPV தடுப்பூசியை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த திட்டம் மருத்துவ வல்லுநர்களால் வரவேற்கப்பட்டது. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் சென்னை தீவுத்திடலில் தன்னார்வ அமைப்பு சார்பில் நடைபெறும் 16வது ஆண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேசினார். அப்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எடுக்காத முயற்சியாக பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். இலவச புற்றுநோய் தடுப்பூசிக்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஒப்பந்தம் முடிந்ததும் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய
அந்த வாய்ப்பு இருக்கிறது. 10 வயதிலிருந்து 15 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு 2 டோஸாக தடுப்பூசி செலுத்தப்படும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்டதிலிருந்து 6 மாதத்தில் 2வது டோஸ் செலுத்தப்படும். தடுப்பூசி பாதுகாப்பு குறித்த அச்சம் தேவையில்லை என கூறும் மருத்துவர்கள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி உலகம் முழுவதும் செலுத்தப்பட்டு வருகிறது எனவும் அது பாதுகாப்பானது எனவும் தெரிவிக்கிறார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார்கள். எப்போதுமே குணப்படுத்துவதை விட நோய் பரவாமல் தடுப்பதே சிறந்தது என சொல்லும் மருத்துவர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவே அறிவுறுத்துகிறார்கள். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.